அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஞானசேகரன் சொல்லக்கூடிய ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றமே அறிவிச்சிருச்சு. அந்த குற்றவாளியை பற்றி தான் பேச போகிறோம். ஏன்னா இந்த அளவுக்கு குற்றவாளி வளர்ந்து வந்திருக்கான். அது ஒரு விஷயம். இவ்வளோ சீக்கிரம் குற்றவாளி அறிவிச்சது பார்த்தோன்னா மிகப்பெரிய ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் பொள்ளாச்சி வழக்கில் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கு அப்புறம் தீர்ப்பு வந்துச்சு. இப்போ கிட்டத்தட்ட பாலியல் ரீதிய வழக்குகள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. பல வழக்குகள் நிலுவையில் இருந்தாலும் இப்போ அண்ணா பல்கலைக்கழக வழக்குல பார்த்தோன்னா ஞானசேகர் குற்றவாளி தீர்ப்பு அறிவிச்சிருக்காங்க. ஆனால் தண்டனை 2ஆம் தேதி கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஜிஎம்ஆர் தமிழை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. அப்படி சொல்லக்கூடிய தகவல் முழுமையாக சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வழக்குகள் என்ன சொல்ல வரணும் அப்படின்னா, இந்த பாலியல் ரீதிய வழக்குன்னா ஜவ்வு மாதிரி இழுத்துட்டு போகும் அப்படின்னு தான் நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. அந்த இதில் தைரியத்தில் இருப்பாங்க. தண்டனையிலேருந்து நம்ம மீண்டு வந்துடலாம், எனக்கு பொலிட்டிக்கல் பவர் இருக்கு, எனக்கு அந்த பணபலம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துடுறாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ அப்படி இல்லாம ஒரு குறுகிய காலத்துல ஒரு தீர்ப்பு கிடைக்கிறது மிகப்பெரிய வரவேற்கத்தக்கது. இன்னும் விரைவில் பாத்தீங்கன்னா குற்றவாளின்னு நிரூபிக்கப்பட்ட உடனே பார்த்தோன்னா தண்டிக்கணும். ஆனால் அதுக்கு காலதாமதம் எடுக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்துக்குரியது. ஆனால் பரவாயில்லைங்க. என்ன சொல்ல வரேன்னா, பொள்ளாச்சி வழக்கிலேயே கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு அப்புறம் குற்றவாளிக்கு தீர்ப்பு வழங்கினாங்க. கண்டிப்பாக வரவேற்கத்தக்க விஷயம். அதே மாதிரி இப்போ பார்த்தா அண்ணா பல்கலைக்கழகத்தில் 6 மாசத்துல கிட்டத்தட்ட ஒரு 157 நாட்கள்ல பார்த்தீங்கன்னா குற்றவாளின்னு சொல்லி நீதிமன்றம் அறிவிச்சிருக்கு. ஆனால் தண்டனை பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி அறிவிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு ஹேண்ட்ஸ்அப் கொடுத்துக்கலாம். இதில் நீதிமன்றமே தாமா முன் எடுத்து நடத்துறதுனால தான் இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா இவ்வளோ சீக்கிரம் முடிச்சிச்சு அப்படின்றது எனக்கு சொல்ல வரவங்களுக்கு எல்லாம் தெரிய வேணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா யார் அந்த சார் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் உலகமாக பேசிட்டு இருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த யார் அந்த சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹேஷ்டேக் பார்த்தீங்கன்னா ஒன்று எதிர்கட்சிகள் பேசும், ஆளுங்கட்சி பேசும். எதிர்கட்சி வச்சு தவறுகளை பார்த்தோன்னா ஆளுங்கட்சி பேசும், ஆளுங்கட்சி தவறு யார் அந்த சார் பேசும். இந்த யார் அந்த சார்னு சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 6 மாச காலமா மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்கு. இப்போ இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் பார்த்தோன்னா யார் அந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வி எழுப்பியிருக்காரு. வரவேற்கத்தக்க விஷயம். ஆனால் இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா அந்த என்ன நடந்தது அப்படின்றது வச்சு சின்ன ஒரு விஷயம் சொல்லிடலாம். எப்படிலாம் இந்த வழக்குகளில் போச்சு அப்படின்றது ஒரு கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி அவரோட காதலனோட நைட்டில் பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தோன்னா இவங்க ஞானசேகரன் சொல்லக்கூடிய பிரியாணி கடை ஓனர் இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ரெகுலராகவே அவனோட ஆக்டிவிட்டி பழக்க வழக்கங்கள் என்னன்னா, காம்பவுண்ட் செவர் எகிரி குதிச்சு உள்ளே போயிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யாரெல்லாம் இந்த மாதிரி காதலர்கள் கூட இருக்காங்களோ அவங்களுக்குள்ள புகைப்படம் எடுத்து மிரட்டல் விதத்தில் பார்த்தீங்கன்னா, நான் சோசியல் மீடியாவில் போட்டுருவேன், வீடியோ அங்கே போட்டுருவேன், இங்கே போட்டுருவேன், அதனால் பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பணத்தை சம்பாதிச்சிருக்கான். இந்த மாதிரி தான் ஞானசேகர் ரெகுலராக ஆக்டிவிட்டி வச்சிருக்கான். அது தொடர்ந்து பண்ணுறானா அப்படின்றது இன்னும் நிரூபிக்கப்படல. அவனோட வேலை என்னன்னா இப்படி இந்த மாரி வீடியோ எடுக்கிறது அந்த மாதிரி சொல்லிடுது. இவன் பார்த்தீங்கன்னா 2011 ஆல்ரெடி இந்த மாரி வழக்கில் பார்த்தீங்கன்னா கைது செய்து விடுவிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நிறைய நியூஸ் பேப்பர்லாம் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்க. இவங்க கிட்டத்தட்ட இவங்க மேலே 15 வழக்குகள் இருக்கு அப்படின்ற விஷயத்த தெரிய வருது. 15 வழக்குகள் எந்த மாதிரி வழக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு அப்பார்ட்மெண்ட் பார்க்கறது, அந்த அப்பார்ட்மெண்ட் காலியாக இருக்கு அப்படின்னு பார்க்கறது, அங்கே போயிட்டு திருடுறது, இந்த மாதிரி வேலைகளில் ரெகுலராக வச்சுருக்கான். இதுக்குன்னு ஒரு கூட்டாளிகளாக சேர்த்து நிறைய வச்சுருக்கான். இவனுக்கு பார்த்தோன்னா 3 மனைவிகள் இருக்கிறாங்க. 3 மனைவிகள். அதுக்கப்புறம் ஒரு பக்கம் பிரியாணி கடை. அதுக்கப்புறம் கட்சி சார்பில் திமுகவில் பார்த்தீங்கன்னா நல்ல அறிமுகமான பிரமுகர்கிட்டே போயிருக்கான். அது மட்டும் இல்லாமல் அமைச்சர்கள், அதுக்கப்புறம் அந்த செயலாளர், வட்ட செயலாளர், ஒன்றியம், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட நல்லா நெருக்கமாக இருந்திருக்கேன். இது மாதிரி நிறைய பொலிட்டிக்கல் பவர் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கும்போது, ஒரு பக்கம் பிரியாணி கடையில் பவர் இருக்கும்போது இவன் என்ன பண்ணியிருக்கான், தைரியமாக அசால்ட்டாக செஞ்சிருக்கான். ஆல்ரெடி நான் அவன் மேலே 15 வழக்குகள் இருக்கு, நிலுவையில் இருக்கு. 15 வழக்குகள் இருக்கும் சூழ்நிலையிலும் இவன் தாராளமாக நல்லா ஜாலியாக சுற்றிட்டு இருந்துருக்கிறான். இந்த ஞானசேகரோட வேலை என்னன்னா, ஒன்று பிரியாணி கடை பகலில், இரவில் இந்த மாதிரி திருட்டு வேலை,
இந்த மாதிரி காலேஜ் உள்ள போகிறது, இந்த மாதிரி வேலைகள் வந்து ஆக்டிவிட்டியாக வந்து ரெகுலராக வந்து அவனோட இதை வந்து செஞ்சுட்டு இருந்திருக்கிறான். இப்போ காலப்போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து வெளியே வந்துச்சு. இந்த பெண்மணி வந்து வழக்குகள் வந்து பதிவு பண்ணும்போது இந்த வழக்கோட எஃப்ஐஆர் காப்பி வந்து பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் வெளியானதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பேசப்பட்டுச்சு. அது பயங்கரமாக பேசப்பட்டனால தான் இந்த வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றமே தாமா வந்து வெளியே வந்துச்சு. என்னன்னா அவன் எஃப்ஐஆர் காப்பியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வந்து பாலியல் பலாத்கார விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வரக்கூடாது, அது மாதிரி சட்டம் மேலே இருக்கு. ஆனால் பட் வந்து அதுலேருந்து வெளியே வந்துருச்சு. அதுக்கப்புறம் சில காரணங்கள், நிறைய காரணங்கள் சொன்னாங்க. நிறைய இடத்துல வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், இந்த டைமில் வெளியே இருக்கும், இந்த டைமில் வெளியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்ட்வேர் மேலே ஒரு சில பேர் குறை சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து இல்லை உள்ளக்கருக்கு தான் வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா பேசப்பட்டுச்சு. ஆனால் பேசினாலும் நீதிமன்றம் தாமா முன் வந்து இந்த வழக்கை வந்து பார்த்தீங்கன்னா விசாரிக்கணும், விசாரித்து சரியான முறையில் வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்கத்தக்கது. அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து அவங்க 11 வழக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் வந்து ஏற்றிருக்கு. இன்னும் ஒன்றா 2 வழக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கல. கிட்டத்தட்ட வந்து 11 குற்றச் செயல்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபட்டு இருந்திருக்கிறான். இந்த ஞானசேகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான தண்டனை கொடுக்கணும். இந்த மாதிரி தண்டனைகள் வந்து கொடுக்கும்போது தான் மற்றவங்களுக்கு வந்து இந்த மாதிரி யோசனையே வெளியில் வந்து வரக்கூடாது. மெயின் விஷயம் வராமல் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி தண்டனைகளை வந்து கடுமையான தண்டனைகளை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் அந்த ஞானசேகரை வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு விசாரணை பண்ணும்போது நிறைய இடத்துல பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லையும் இருக்கிறாங்க, அதனால வந்து தண்டனை வந்து எனக்கு வந்து கம்மியான தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல மீடியாவில் வந்து பேசியிருக்காங்க. கண்டிப்பாக அப்படி கேட்டிருந்தா அது வந்து பார்த்தீங்கன்னா அவன் என்ன முன்னாடி யோசிச்சிருக்கும். என்னன்னா நம்மளுக்கும் ஒரு குழந்தை இருக்கு, அக்கா தங்கச்சி இருக்காங்க, அதுக்கப்புறம் ஃபேமிலி இருக்கு, அப்பா அம்மா இருக்காங்க, அது மாதிரி இருக்கிற நிலைமை வந்து யோசிச்சிருக்கணும். அதெல்லாம் யோசிக்காம நான் வந்து குற்றம் தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ 2011 இந்த மாதிரி வழக்கில் வந்து சிக்கி அது வந்து திருந்தாம மறுபடியும் நான் அந்த தவறை நான் தான் செய்வேன், அந்த தவறுக்கு நான் வந்து முழுமையாக ஆதரவு கொடுக்குறேன், இன்னும் செஞ்சுட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திமிரத்தை செஞ்சனால தான் உனக்கு வந்து இப்போ வந்து பிடிபட்டிருக்காங்க. கண்டிப்பாக வந்து ஒரு போலீஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஹேண்ட்ஸ்அப் கொடுத்துக்கலாம். ஆனால் பட் வந்து ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தவறு விட்டாலும் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கேர்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணி மிகப்பெரிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் வந்து எடுத்துகிட்டு போன போலீஸ் அதிகாரிகளாகட்டும், அதுக்கப்புறம் நீதிமன்றமாகட்டும், அந்த பொலிட்டிக்கல் வந்து குரல் கொடுத்து பேசின நபர்களாகட்டும் மிகப்பெரிய ஒரு நாம் வந்து ஹேண்ட்ஸ்அப் தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். கண்டிப்பாக இவங்களாம் குரல் கொடுத்து பேசலை, இந்த மீடியா பேசலை அப்படின்னா இந்த வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மூடி மறைச்சிருப்பாங்க. இந்த மீடியாவில் பேசும்போது தான் மிகப்பெரிய வரலாற்றுக்குரிய பேசு பொருளாக மாறிச்சு. கிட்டத்தட்ட 6 மாதத்துலேயே வந்து 15 தீர்ப்பு வந்து வந்துச்சு. இந்த வழக்கு வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி குற்றங்கள் அதிகமாக நடந்துட்டு இருக்கு நம்ம நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தோன்னா சாட்டை அடியெல்லாம் அடித்தார். அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா யார் அந்த சார்னு சொல்லி கொடுத்து சோறு விளம்பரங்கள் அந்த மாதிரி நிறைய பிரச்சனை மேற்கொண்டார். அதுக்கப்புறம் நம்ம சீமான் அவர்களும் குரல் கொடுத்து பேசினார். அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்களும் குரல் கொடுத்து பேசினாங்க. தேமுதிக சார்பிலும் வந்து குரல் கொடுத்து அனைத்து கட்சிகளும் மேக்சிமம் வந்து குரல் கொடுத்து பேசினாங்க. திமுகவும் பேசி ஆனால் பட் வந்து திமுகவே வந்து பார்த்தோன்னா கையாளுங்கள்ன்றது தெரியாமல் போயிடுச்சு. இந்த திமுக இருக்கிற ஆளுங்களே இந்த மாதிரி விஷயத்த வந்து செஞ்சுருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வருத்தத்துக்கும். ஏன்னா ஆளுங்கட்சி இருக்குன்றனால ஆளுங்கட்சியில் இருக்கிற நபர்கள் வந்து செய்யும் தவறுக்கு எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வருது. அதனால வந்து தவறு செஞ்சால் யாராக இருந்தாலும் சரி, எந்த கட்சி சார்பாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து தண்டிக்கப்படணும் அப்படின்றது தான் நம்மளோட வேண்டுகோள். இந்த ஞானசேகரன்ற நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் வந்து தீர்ப்பு வருவது ஜூன் 2ஆம் தேதி. கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கலாம். நல்ல தீர்ப்பாக வந்துச்சுன்னா மிகப்பெரிய ஒரு வரவேற்கத்தக்கது. ஏன்னா இந்த தீர்ப்புனால இன்னும் 4 குழந்தைகள் வந்து நிம்மதியாக படிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். நிறைய மீடியாக்கள் இதை பற்றி பேசுகிறாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கருத்தில் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஜிஎம்எல் தமிழை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கலாம். பாய்.